இன்னைக்கு have verbs அதாவது have, has, had இந்த வேர்ப்ஸை இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். have, has, had மெயின் வெர்பாகவும் வரும், ஆக்சிலரி வெர்பாகவும் வரும். ஸோ இதனாலேயே ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன் வந்துட்டு ஹேஸ் இங்கே வந்திருக்கு, ஏன் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ரொம்ப பேருக்கு இதனாலேயே ஏற்படும். முதல்ல அதை கிளியராக ஆக்கிக்கோங்க. have, has, hadோட மெயின் வெர்போட மீனிங் என்ன அப்படின்னா வைத்திருத்தல், உள்ளது அப்படின்ட்டு 2 மீனிங் வச்சுக்கலாம். ரெண்டும் சிமிலராக ஒன்று தான். அதை நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இருத்தல், இருக்குது அப்படிங்கிற மீனிங்கும் நம்மளுக்கு அது கிடச்சிரும். அவர்கிட்ட ஒரு கார் இருக்குது, அவர் ஒரு கார் வச்சுருக்காரு, அவரிடம் ஒரு கார் உள்ளது, இது எல்லாமே சிமிலர் மீனிங் தமிழில். இது இங்கிலீஷில் ஹீ ஹேஸ் எ கார் அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டாவது, ஆக்சிலரி வேர்பாக யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்ட் டென்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஏன் நம்ம ஒரு சர்க்கிளோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ஒரு புள்ளின்னு நினச்சிக்கணும். அந்த புள்ளி ஒரு ஆக்ஷன் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த புள்ளி ஒரு வட்டமாக மாறும் போது அந்த ஆக்ஷன் முடிஞ்சதை நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ், அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுச்சு ஆனால் கண்டினியூ ஆகாமல் இருந்திருக்கலாம். அப்போ அது முழுமை ஆகலை. ஆனால் அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா தான் பர்ஃபெக்ட். ஓகே, ஒருத்தர் ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு அப்படின்னாலும் ஹீ ரோட் தி எக்ஸாம் தான். ஓகே, அதே இது ஹீ ஹேஸ் ரிட்டன் த எக்ஸாம் அப்படின்னா அவர் அந்த எக்ஸாமை முடிச்சிட்டார் அப்படிங்கிற மீனிங். ஒருத்தர் சென்னைக்கு 4 தடவை போயிட்டு வந்திருக்காருன்னு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஹீ ஹேஸ் பீன் டு சென்னை 4 times அப்படின்னு சொல்லணும். அதே இது ஹீ வென்ட் டு சென்னை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு டைம் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது, அந்த 4 தடவை அவர் போயிட்டு வந்ததில் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுது. பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா ஹாவ், ஹேஸ், ஹேட் அப்படிங்கிற வேர்ப்ஸோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் ஹீ ரோட் அப்படிங்கிறது அவர் எழுதினார் அப்படின்னுட்டு பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறது. ஹீ ஹேஸ் ரிட்டன் அப்படிங்கிறது அவர் எழுதிவிட்டார் அப்படின்னுட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்குது. ரிட்டன் அப்படிங்கிறது ரைட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ரோட் செகண்ட் ஃபார்ம், ரிட்டன் தேர்ட் ஃபார்ம். ரைட்டோட தேர்ட் ஃபார்ம், அதாவது ரைட் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டைம் வரைக்கும், அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் எந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் ஒரு டைம் கொடுத்து இல்லை ஒரு ஆக்ஷன் கொடுத்து அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி முடிஞ்ச ஆக்ஷனை மீன் பண்ணுறது. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தமிழில் சில சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதுக்கு இங்கிலீஷில் என்ன சென்டென்ஸு வரும் அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற 2 சென்டென்ஸுமே எழுதிவிட்டார், விட்டுவிட்டார் அப்படின்னுட்டு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனதை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு he has written the answer, he has left some questions அப்படின்னுட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்சஸ் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்து வர்ற 2 சென்டென்ஸுமே வைத்திருக்கிறார், உள்ளன அப்படின்னுட்டு ஹேஸோட மெயின் வேர்ப் ஃபார்மில் வந்திருக்கு, அதாவது பொசிஷனை மீன் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அவர் பல பதில்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு he has many answers அப்படின்னுட்டோம். அவரிடம் சில கேள்விகள் உள்ளன அப்படிங்கிறத he has some questions அப்படின்னுட்டோம். இந்த ஹேஸை மெயின் வெர்பாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா?
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹாவ், ஹேஸ், ஹேடை எப்போ தனியாக மெயின் வெர்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டும், எப்போ அதை தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்போடு சேர்த்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாகவோ பாஸ்ட் பர்ஃபெக்டாகவோ இல்லை ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாகவோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.